தமிழக வெற்றி கழகம் நடத்திய கூட்டத்துல கரூர்ல பெரிய அசம்பாவிதம் நடந்துச்சு. அது 41 பேர் வந்து இறந்துருந்தாங்க. இது காரணமாக உச்சநீதிமன்றத்துல டிஎம்கே வந்து ரிமூவ் பண்ணாங்க. அதுல வந்து தமிழக வெற்றி கழக சார்பா யாருமே இல்லாம அது வந்து ஒரு தலைபட்சமாக நடந்துச்சு. அதுல அது ஒரு எஸ்ஓபி போடுற வழக்கா ஆரம்பிச்சு அது கிரிமினல் வழக்கா மாத்தி அது வந்து ஒரு சில கட்சியை குற்றம் சாட்டுற மாதிரி நடந்தது. அந்த வழக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு எஸ்ஐடி அமைச்சு அது வந்து அவர் மேற்பார்வையில ஒரு சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது உச்சநீதிமன்றத்துல பண்ண விஷயம் எல்லாமே தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அது இல்லாம மதுரை ஹைகோர்ட்ல உள்ள விஷயத்தையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் தமிழகத்தை சேராத 2 தமிழக போலீஸும் அந்த டீம்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதை வந்து உயர்நீதிமன்றம், அதாவது ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி தான் இதை வந்து கண்காணிக்க போறாரு. அவரோட தலைமையில இந்த கரூர் சம்பவம் தொடர்பா 41 பேர் எழுந்ததுக்கான நீதியை பெற்றுத்தர போற விஷயம் கூடிய சீக்கிரம் வரப்போகுது.